بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தூர இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இனதர்மை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் இந்த வகுப்பினூடாக ஒரு சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய முதல் வகுப்பாக இருக்கின்ற மாஹிய சலஃபியா, சலஃபியா என்றால் என்ன என்ற அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த புத்தகத்தினுடைய 3வது பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அது என்னவென்றால், இன்றைய எங்களுடைய தலைப்பை பொறுத்தவரையில, அதாவது சலஃப் மன்ஹஜை, சலஃப் சாலிஹீன்களை பின்பற்றுவதன் அவசியமும் அதற்கான ஆதாரங்களும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும், அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், ஃபரலாக்கப்பட்ட தொழுகையாக இருக்கலாம், அதிலே ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா தான் சூரா அல் ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறது கட்டாயமாக ருக்குனாக இருப்பதை நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சூரா ஃபாத்திஹாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேரான ஒரு பாதையை காட்டித் தருவாயாக என்று நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அந்த சூறாவில் இந்த ஆயத்தை நம்ம ஓதுறோம், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். இந்த இடத்துல அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எது என்றதை நம்ம கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இது சம்பந்தமாக ஹம்சா இப்னு முகீரா என்ற அந்த அவர், அதாவது அபுல் ஆலியா அர் ரியாஹி ரஹிமஹுல்லா அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த இடத்துல அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹு தாலா சொல்ல இருக்கின்றான். இந்த இடத்துல நேரான பாதை எது என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாம் அபுல் ஆலியா அர் ரியாஹி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இடத்துல நேரான பாதை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையும் அவருடைய தோழர்களாக இருக்கின்ற அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருடைய பாதையும் தான் அல்லாஹு தாலா இந்த இடத்துல சிராத்தல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை என்று சொல்லி இருக்கின்றான் என்பதை அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லா சொல்றத பார்க்கலாம். அந்த நேரத்துல ஹம்சா இப்னு முகீரா என்பது சொல்றாரு, இந்த கேள்வியை நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவரிடத்துல இந்த கேள்வியை நான் கேட்டேன். அதாவது அபுல் ஆலியா என்பவர் ரஹ்மஹுல்லா அவர் இந்த கேள்விக்கு அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதரையும் அவருடைய தோழர்களாக இருக்கின்ற அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களை குறிக்கிறது, இது சரியானதுதானா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல
அவர்கள் கூறுகின்றார்கள், அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியது சரியான பதில் தான். அவர் உண்மையை கூறிவிட்டார். அப்படி கூறிவிட்டு அவர் உபதேசம் செய்யறாரு, இந்த வழியை நீங்க பின்பற்றுங்க என்ற அமைப்புல உபதேசம் செய்யறத பார்க்கலாம். எனவே நேரான பாதையை பொறுத்த வரையில அது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையை பின்பற்றிய, அதாவது அவருடைய மிக முக்கியமான தோழர்களாக இருக்கின்ற அபூ பக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருடைய பாதையும் தான் நேரான பாதை என்றத இந்த இடத்தில் எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களை பொறுத்த வரையில அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையை பின்பற்றுவதோடு அவருடைய தோழர்களாக இருக்கின்ற சஹாபாக்களுடைய பாதையையும் பின்பற்ற வேண்டும். அதில் மிக முக்கியமாக அல் குலஃபாஉர் ராஷிதூன், நேர்வழிபற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய பாதையை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அபூ பக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருடைய பாதையும் மிக முக்கியமான நேரான பாதையாக இருக்கிறது என்றத உலமாக்கள் சொல்றத பார்க்கலாம். இது பதில் கொடுத்தது இன்று நேத்து வந்த உலமாக்கள் அல்ல. இந்த பதில கொடுத்தது இன்று நேத்து வந்த உலமாக்கள் அல்ல, தாபியங்களுடைய காலப்பகுதியில் இருந்தவங்க தான் அதாவது இந்த பதில கொடுத்திருக்கிறாங்கன்றத புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப அந்த காலத்திலேயே, அந்த ஆரம்ப காலத்திலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன் என்று சொன்னால், இன்று இந்த அதாவது சஹாபாக்களுடைய பாதையை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுக்கு எதிராக எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க என்றால் கிளர்ந்து எழும்புறாங்க. என்ன இது தவறான ஒரு வார்த்தை, தவறான ஒரு வழியாய்க்குது, இது யாரு சொன்னது என்று சொல்லத்த இன்றைக்கு நிறைய அதாவது அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றத பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நாங்க இன்று நேத்து பேசுற விஷயம் அல்ல, ஒரு வருடத்துக்கு முன்னால பேசக்கூடிய விஷயம் அல்ல, பல நூறு வருடங்களுக்கு முன்னால சொன்ன விடயம் என்றது நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்குது. எனவே இது பிழையாக இருந்திருந்தால் அன்றைய உலமாக்கள், அந்த காலப்பகுதியில் இருந்த எல்லா உலமாக்களும் விமர்சிச்சிப்பாங்க. இது என்ன பதில் சொல்றாரு, இது பிழையான பதில் என்று சொல்றத பார்க்கலாம். ஆனா அது அல்லாமல் இது சரியான பாதை தான் என்றத அன்று வாழ்ந்த உலமாக்கள் விளங்கினாங்க, அதை படிச்சு கொடுத்தாங்க, அதை செயல்படுத்தினாங்கன்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சலஃபு சாலிஹீன்கள் அதுல மிக முக்கியமா சஹாபாக்களுடைய பாதையை நம்ம எடுக்கிறது அது எப்போதும் வழித வரக்கூடிய பாதை அல்ல, அது நேரான பாதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதற்கான இன்னும் சில ஆதாரங்கள் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பாதையை பின்பற்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையை பின்பற்றுவதோடு சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை, அந்த பாதையை நம்ம பின்பற்றுறதுல அதாவது என்ன ஆதாரம் இருக்குதுன்றத இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதமாகத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று அந்த தலைப்புகளில் பேசுறதுக்கு இருக்கிறோம். இந்த புத்தகத்திலும் கூட அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்குது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஆலிம், மிக முக்கியமான உலமாக்கள், அதாவது ஷேகுல் இஸ்லாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு மாணவராக இருக்கிறார். இவர் கூட கிட்டத்தட்ட 600ஆம் ஆண்டு வாழ்ந்த மிக முக்கியமான ஆலிம்கள் ஒருத்தர். அவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, இஅலாமுல் முஅக்கியின் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், சலஃபு சாலிஹீன்களாக இருக்கின்ற அந்த சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுவது கட்டாயம் என்ற அமைப்புல சொல்லிட்டு அதற்கு பல ஆதாரங்களை சொல்றத பார்க்கலாம். இந்த இடத்துல எங்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு சில ஆதாரங்களை கூறிவிட்டு எங்களுடைய இந்த வகுப்பை முடிச்சு கொள்றது நான் பார்க்கிறேன். அந்த ஆதாரங்கள்ல முதல் ஆதாரமாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய முதல் ஆதாரம் சூரா லுக்மான்ல இடம்பெறக்கூடிய 15வது வசனம். பாருங்க எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்கன்றத பாருங்க. என்ன வசனம் என்றால் வைன்ஜாஹதாக்க என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனம். அதாவது உன்னுடைய தாயும் தந்தையும் அல்லாவுக்கு இணை வைப்பதற்கு அவங்க உன்னை இணை வைக்கக்கூடிய ஒருவனாக மாற்றத்துக்கு முயற்சி செய்யறாங்க என்றால் நீ அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டாம், அவர்கள் இருவருக்கும் ஒரு போதும் கட்டுப்பட முடியாது. உலக விவகாரங்கள், நல்ல நல்ல விஷயங்களை அவங்களோட நீ நல்ல முறையில் நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகின்றான், வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய. என்னின் பக்கம், அதாவது அல்லாவின் பக்கம் யாரெல்லாம் முன்னோக்கி செல்கின்றார்கள், அல்லாவை யாரெல்லாம் முன்னோக்கி செல்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையை நீ பின்பற்றுவாயாக என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கலாம்.
இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்றத பார்க்கலாம். இந்த திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து எப்படி ஆதாரம் எடுக்கிறது? வத்தபி சபீல மன் அனாப இலை, இன்னும் பக்கம் யாரெல்லாம் முன்னோக்கி வந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையை நீ பின்பற்றுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னுல் கையிம் அதாவது மிக நுட்பமாக ஒரு ஆதாரத்தை சொல்றத பார்க்கலாம். சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய முழு விஷயங்களை முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார். எல்லா காரியங்களும் அல்லாஹ்வையே முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய பாதையை அல்லாஹ் தஆலா பின்பற்றுமாறு கூறியிருக்கின்றான். சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றுவது கட்டாயம். அவர்கள் சொல்களாக இருக்கலாம், செயற்பாடுகளாக இருக்கலாம். அத்தோடு அவர்கள் அதாவது தங்களுடைய கொள்கைகளாக எதுவெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ அவைகள் அனைத்தும் நாங்கள் பின்பற்ற தகுந்த விஷயம் என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் சஹாபாக்கள் அதாவது அல்லாஹ்வின் பக்கம் போனாங்க, அல்லாஹ்வின் பக்கம் தானா முன்னோக்கி போனாங்க. இதற்கு ஆதாரம் தேவைப்படுறதில்லை. ஆனாலும் கூட இதற்கும் ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சூராவின் 13ஆம் வசனத்துல சொல்றான், வயஹ்தி இலைஹி மையுனீப், வயஹ்தி இலைஹி மையுனீப். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி போனாங்கன்றத எப்படி சொல்றான்னு சொன்னால், சஹாபாக்களுக்கு நேர்வழி கொடுத்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யார் என்னை முன்னோக்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுவேன். சஹாபாக்களை பொறுத்தவரையில அல்லாஹ்விடமிருந்து நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை முன்னோக்கி போனதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி அளித்தான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே சஹாபாக்களுடைய அந்த பாதையை பின்பற்றுவது மிக முக்கியம் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது வசனமாக நம்ம பார்க்க இருக்கிறது, அதாவது சூரா யூசுஃபின் 108வது வசனம், மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அத்உ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன், அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, அதாவது நானும் என்னை பின்தொடர்ந்தவர்கள்லாம் ஞானத்தில் இருக்கின்றார்கள், அறிவோடு இருக்கின்றாங்க, சத்தியத்தில் இருக்கிறாங்க. வசுபஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற வசனம், அந்த வசனம் முடியுது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா பஸீரத்தின் அன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நானும் என்னை பின்தொடர்ந்தவர்களும் ஞானத்தில் இருக்கின்றோம், அறிவில இருக்கின்றோம், சத்தியத்தில் இருக்கின்றோம் என்றத அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக சொல்றத பார்க்கலாம். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நானும் என்னை பின்தொடர்ந்தவர்களும். அல்லாஹ் சஹாபாக்களை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ்வை அணுவணுவாக பின்தொடர்ந்தவர்கள் என்றதுல எந்தவித சந்தேகங்களும் கிடையாது. சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். சஹாபாக்கள் யாரை பின்பற்றினாங்க? அந்த அல்லாஹ்வுடைய தூதரத்தனை பின்பற்றினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் சத்தியத்தில் சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில செல்லக்கூடியவர்கள் லிஸ்ட்ல சஹாபாக்கள் வந்தாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை திட்டத்தெளிவாக அணுவணுவாக பின்பற்றியதான் அந்த சஹாபாக்கள். நாங்க இன்றைக்கு என்னத்தை பின்பற்றோம்? ரசூலுல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம என்ன பின்பற்றோம் என்றால், நாங்க ஒன்றுலாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற விஷயத்துல நம்ம தூரமாயிக்கிறோம். இப்ப நாங்க இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரை திட்ட தெளிவாக பின்பற்றுகிறேன், சஹாபாக்களா அவங்க எங்க தூதரை பின்பற்றினாங்க என்று இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு அல்லது வித்தியாசமான விளக்கங்களை கொண்டு எங்களுடைய அழைப்பாளர்கள் அழைக்கிறத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இது விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்கள். எனவே நாங்கள் சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆதாரங்கள்ல மூன்றாவது ஆதாரம் என்னன்னு சொன்னா சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றான், 101வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யஅதஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தி முஸ்தகீம், யார் அல்லாஹ்வை பற்றி பிடிக்கின்றார்களோ ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தி முஸ்தகீம், அவர்கள் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டப்படுவார்கள். நீ சஹாபாக்களை பொறுத்தவரை இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் வசனத்துல எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க என்றால், சஹாபாக்களை பொறுத்தவரையில அவங்க யாரை பிடிச்சு கொண்டிருந்தாங்க? அல்லாஹ்வை. எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருந்த ஒரே கூட்டத்தினர் சஹாபாக்கள். அதுல திட்ட தெளிவாயிருக்கிறோம், எந்த சந்தேகங்களும் கிடையாது.
எனவே அந்த சஹாபாக்களுடைய பாதையை நாங்கள் பின்பற்றது கட்டாயம். அல்லாவை பற்றி பிடித்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். அவர்கள் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள். எனவே அவர்களுடைய பாதையை நாங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய பாதையை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது என்பதை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த விஷயத்துல வருகின்ற 4வது ஆதாரம் என்னவென்று சொன்னால், சூரா நிசாவுல 115வது வசனம். இன்ஷால் இன்னும் ஒரு இரு ஆதாரங்களை சொல்லிட்டு என்னுடைய இந்த வகுப்பு முடிச்சு கொள்றேன். 4வது ஆதாரம் என்ன சொன்னா சூரா நிசாவில 115வது வசனத்தை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். நான் ஒவ்வொரு வசனத்துடைய இலக்கத்தை சொல்ல எடுத்து பாருங்க, தப்சீர் கிதாபுகள் எடுத்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான், ஒமை யுஷாக்கிர் ரசூல், யார் தூதரை விட்டு பிரிந்து செல்கின்றார்களோ, அவருக்கு முரணாக நடக்கின்றார்களோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, சத்தியம் தெளிவானதன் பின்னாலும் யார் தூதரை விட்டு, அதாவது தூதருக்கு முரணாக தூதரை விட்டு பிரிந்து போறாங்களோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்களுடைய பாதையை அல்லாத ஒரு பாதை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ, யாரோட பாதை? மூமின்களுடைய பாதை அல்லாதவர்களுடைய பாதை. மூமின்களோட பாதையை விட்டுட்டு வேற யாருடைய பாதையை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ பின்பற்றாங்களோ அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்றத அல்லாஹு தாலா சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில அந்த காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான மூமின்களாத்தான் அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. மூமின்களுடைய லிஸ்ட்ல முதல்ல யார் வருவாங்க? அந்த சஹாபாக்கள். ஏன்னா இந்த சஹாபாக்களுடைய பாதையை யாரெல்லாம் விட்டு விடுறாங்களோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்களுடைய பாதையை யாரெல்லாம் விட்டு விடுறாங்களோ, இந்த திருக்குர்ஆன் வசனம் இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மூமின்களாக இருந்தவங்க யாரு? அந்த சஹாபாக்கள். எனவே சஹாபாக்களுடைய பாதையை விட்டுட்டு நம்ம அல்லாஹ்வுடைய தூதரோடு முரண்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நம்ம பிரிஞ்சு சஹாபாக்களுடைய பாதையை நம்ம விட்டுட்டு போனோம் என்று சொன்னால் நரகத்துக்கு செல்வோம் என்றத அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் வசனத்துல சொல்றத பார்க்கலாம். நாங்க சொல்றது இல்லை, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த திருக்குர்ஆன் வசனங்களுக்கு என்று இஸ்லாமிய அழைப்பாளர்கள் சொல்லக்கூடியவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க, வித்தியாசமான விளக்கங்கள் கொடுப்பாங்க. இந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டில்ல, இப்படி சொல்லப்பட்டு. அந்த விளக்கம் யாரு சொன்னது? இது ஆரம்ப கால உலமாக்கள் சொன்ன விளக்கம். நாங்க தனிப்பட்ட விளக்கம் கொடுக்கறதில்ல. இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் தம்மு தாவீல் என்ற அந்த புத்தகத்துல கொடுத்த விளக்கத்தை நாங்க சொல்றோம். எனவே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபாக்கள் மூமின்களா இருந்தாங்க, அவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. நாம் இன்றைக்கு நேத்து வந்து கொண்டு எப்படி சொல்றோம் என்றால், அந்த உலமாக்களுக்கு நம்ம படிச்சு கொடுக்கிறோம். நீங்க சொல்றது பில, நீங்க சொல்றது இப்படி வழிகட்ட கொள்கை, நீங்க வழி தவறி போறீங்க, இப்படி எல்லாம் இல்லை. இது நாங்க சொன்னது இல்லை. ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 400-500 வருட கால பகுதியில பித்அத்வாதிகளோடு இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களோடு முரண்பட்டு, அதாவது அவர்களுக்கு எதிராக மறுப்பு கொடுத்த மிகப்பெரிய உலமாக்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து இது. இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் மிக முக்கியமான இமாம், அஹ்லுஸ் சுன்னாஹ்வுடைய இமாம்கள்ல மிக முக்கியமான இமாம். அவர்கள் கொடுத்த வழக்கத்தை நம்ம இங்க சொல்றோமே ஒழிய சுய கருத்தை நாங்கள் முன்வைக்க மாட்டோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். கடைசியாக ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டு என்னுடைய பாடத்தை முடிச்சு கொள்றேன். இவ்வளவு நேரம் நம்ம காட்டினது திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து வரக்கூடிய ஆதாரம். தற்போது நாங்கள் சொல்ல போகின்றவனால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆதாரத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதாவது ஹதீஸ்ல இருந்து வரக்கூடிய ஆதாரம். அதுக்கான ஆதாரம் என்னவென்னுச்சுன்னா அல் இர்பாத் இப்னு சாரியா ரஹ்மஹுல்லாஹ் மிக பிரபல்யமான ஒரு ஹதீஸ், மிக பிரபல்யமான ஒரு ஹதீஸ். அல் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅலைக்கும் பிசுன்னதி, ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வெளிப்படக்கூடிய காலப்பகுதியில நீங்க என்ன செய்யணும்? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய பாதையை இறுக்கி பிடிச்சுக்கங்க, பின்பற்றுங்க, எடுத்துக்கங்க. வசுன்னத்துல் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், எப்படி நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய பாதையை நீங்க எடுத்துக்கங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன மட்டும் பின்பற்றுங்கன்னு சொல்லல, அதாவது என்னை மட்டும் பின்பற்றதோட என்னுடைய நேர்வழி பெற்ற சஹாபாக்களோட பாதையும் நீங்க எடுத்துக்கங்க. ரசூலுல்லாஹ்வே இந்த இடத்துல அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா என்னது கொடுக்குறாங்க, நீங்க அவர்களுடைய பாதையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றத சொல்றத பார்க்கலாம். அப்து அலைகா பின் நவாஜிதி, உங்களோட கடவாய் பல்லின் மூலமா அந்த விஷயத்தை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கங்க.
என்னுடைய வழிமுறை, என்னுடைய சஹாபா. ஏன் சஹாபாக்கள் சொன்ன, சஹாபாக்கள் நேர்வழியில தான் இருந்தாங்கன்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அத்தாட்சி சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. அவங்க நேர்வழியில தான் இருந்தாங்க, அவர்களுடைய பாதை நீங்க எடுத்துக்கங்க. அப்து அலைஹா பின் நவாஜ், எங்களுடைய கடவாய் பள்ளி மூலமா இறுக்கி பிடிச்சுக்குங்கன்ற ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு ஆதாரம். எனவே இந்த ஆதாரங்களுக்கு திட்ட தெளிவாக்கும். வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், புது புது விடயங்களை இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தில் உருவாக்குறதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன குல்ல பித்அத்தின் ضலாலா, புதிதாக உருவாக்கப்படக்கூடிய எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூர இடங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தோழர்களே, நாங்க சற்று சிந்தித்து பார்க்கணும். சஹாபாக்களுடைய பாதை ஒரு போதும் வழிதவறி போகக்கூடிய பாதை அல்ல. நான் நேற்று தினம் வகுப்புல சொன்னேன், நேற்று தினம் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் சொன்னேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜிகளோட போய் என்ன செஞ்சாங்க, வாக்குவாதம் கேட்கிறாங்க. அதுல கேட்கிற மிக முக்கியமான கேள்வி என்ன, உங்களோட யார் இருக்கிற சஹாபாக்களை யார்? ஏன் அப்படி கேட்க வேண்டும்? சஹாபாக்கள் போகின்ற பாதை சத்திய பாதை என்றது நான் திட்ட தெளிவான ஆதாரம். உங்களை யார், எந்த சஹாபி உங்களோட இருக்கிறாங்க என்று கேட்கிறாங்க. காரணம், சஹாபாக்கள் இல்லாத பாதை, நபிக்கு பின்னால் சஹாபாக்கள் இல்லாத பாதை, வழிகட்ட பாதை என்றதுதான் அந்த இடத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் திட்ட தெளிவாக சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வகுப்பை நான் நீட்டுறதுக்கு விரும்பப்படல. இத்தோடு எங்களுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எந்த விடயங்களை நாங்கள் கேட்கின்றோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு தஆலா வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய இரண்டாவது பாடமாக இருக்கின்ற நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழால் எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து நாங்கள் படித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நேரத்தில் அந்த புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பேசுறதுக்கு இருக்கிறோம். அது என்னவென்றால், இது குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்குது. இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அல் குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே இந்த அல் குர்ஆனின் பக்கம் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக. உண்மையாகவே மாலிக் ரஹ்மத்துல்லாஹை பொறுத்தவரையில் மாலிக் இப்னு அனஸ் மிக முக்கியமான உலமாக்கல்ல ஒருத்தர், ஸலஃபு ஸாலிஹீன்கள மிக முக்கியமான ஒருத்தர். அவரை பொறுத்தவரையில் ரமதானுடைய மாதம் வந்து விட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னால் ஹதீஸ் வகுப்பெல்லாம் நிப்பாட்டி விட்டு அல் குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்றத எங்களுக்கு, அதாவது அவருடைய வரலாறுகள் இருந்து எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே
குர்ஆனுக்கு கவனம் செலுத்தக்கூடிய மாதம் என்ற அமைப்புல இந்த அல் குர்ஆன் சம்பந்தமான சிறப்புகள் நம்ம கட்டாயமா தெரியணும். அல் குர்ஆன் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் தெரிய வேண்டும் என்ற அமைப்புல இன்றைய இந்த எங்களுடைய வகுப்புல அல் குர்ஆனை ஓதுவதன் சிறப்புகள் என்ற தலைப்புகளை நம்ம பார்க்க தெரிகிறோம். அதுல முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் தாலா சூரா ஃபாத்திரின் 29 மற்றும் 30வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை யாரெல்லாம் ஓதுறாங்களோ, வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிப்பட்ட முறையில யார் அல்லாஹ் அவர்கள் யாருக்கெல்லாம் தன்னுடைய ரிஸ்கை வழங்கி இருக்கிறானோ, அந்த ரிஸ்கில் இருந்து யாரெல்லாம் அதாவது கொடையாக கொடுக்கிறாங்களோ, தன்னுடைய சொத்தை செலவழிக்கிறாங்களோ, இவர்கள் யார் தெரியுமா? யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அழியாத ஒரு வியாபாரத்தை அவங்க ஆசை வச்சு குனிக்கிறாங்க, விரும்புறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறவங்க, தொழக்கூடியவங்க, அதே போன்று தன்னுடைய சொத்துக்கள் இருந்து அவங்க செலவழிக்கக்கூடியவங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க என்றால் அழியாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புறாங்க, அவங்க ஆசை வச்சு குனிக்கிறாங்க என்றதை சொல்றத பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபضலி, அவர்களுடைய அந்த நன்மைகளை நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களுக்கு பூரணமா கொடுப்போம். அதே நேரத்துல அவருடைய சிறப்புகளை இன்னும் நாங்கள் அதிகரிக்கிறோம் என்றத அல்லாஹ் தனது குர்ஆன்ல சொல்றத பார்க்கலாம். எனவே திருக்குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரையில அது அழியாத ஒரு வியாபாரம், அழியாத ஒரு வியாபாரம். நாங்க சிலங்க கண்ணுக்கு தெரியாததால நம்ம என்ன செய்யறோம் என்றால் அதை யோசிக்காமிக்கிறோம். இப்ப நஷ்டமே வராத வியாபாரத்துல நம்ம என்ன செய்யறோம் என்றால் கவனம் செலுத்துவோமா இல்லையா? ஒரு காலம் நஷ்டம் வராது. உதாரணமா அப்படி வியாபாரங்கள் இருக்கிறதோ இல்லையா தெரியாது, எனக்கு தெரியாது. பொதுவாக வியாபாரம் வரக்குள்ள 2 விஷயங்களும் வரும். ஓகே, எந்தவித அதாவது அழியாத அழிவே ஏற்படாத வியாபாரம் உலகத்தில் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். சாதாரணமா நம்ம என்ன செய்வோம் என்றால் போட்டி போட்டுக்கொண்டு அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடுவோமா இல்லையா? ஈடுபடுவோம். அது நானும் தான் நீங்களும் தான் யாரும் என்ன செய்வோம்? ஈடுபடுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? திருக்குர்ஆனை ஓதி தொழக்கூடியவங்க, தன்னுடைய செல்வங்கள் இருந்து தர்மம் செய்யக்கூடியவங்க, இவங்க என்ன செய்யறாங்க என்றால் இவங்க செய்யறது ஒரு வியாபாரம், அழியாத வியாபாரம். நாளை மறுமையில இதனுடைய எல்லா பலன்களையும் காணுவாங்க என்றத அல்லாஹ் தனது திருமறையில சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன் விஷயத்துல நாங்க அனைவரும், நானும் தான் நீங்களும் தான் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் மிக முக்கியமான உலமாக்கள் ஒருவர், தற்கால அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒருவர். ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க திருக்குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரையில அது 2 விதங்களா இருக்குது. திருக்குர்ஆன் ஓதுறது 2 விதங்கள்ல ஓத முடியும். முதல்ல திருக்குர்ஆனை பொறுத்தவரையில திலாவா ஹுக்மியா, சட்ட ரீதியை பார்த்து கொண்டு நம்ம ஓதுறது. அப்படின்னு சொன்னால் அந்த திருக்குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவங்களை நம்ம நம்புறது, அதுல வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது, அது ஏவலா இருக்கலாம், விளக்கலா இருக்கலாம், அவைகள் நம்ம நடைமுறைப்படுத்துறது. இதுக்கு சொல்லுவாங்க திலாவா ஹுக்மியா, சட்ட ரீதியை பார்த்து சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதோட ஓதுறது. இரண்டாவது திலாவா லஃப்லியா, அதாவது சாதாரண நாங்க ஓதிக்கொண்டிருக்கிறோமே அது மாதிரி நாங்க ஓதுறது. அதாவது திலாவா லஃப்லியான்னு சொன்னால் திருக்குர்ஆன் சாதாரணமா ஓதுறது. ஏன்னா திருக்குர்ஆனை பொறுத்தவரையில 2 விதங்கள்ல எங்களுக்கு ஓத முடியும். சில நேரங்கள் நம்ம ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கறது, சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது, இதுவும் மிக முக்கியம். இது மிக முக்கியமான பகுதியாயிருக்கு. திருக்குர்ஆனை மாத்திரம் ஓதுவதை விட இப்படிப்பட்ட விஷயங்கள்ல திருக்குர்ஆன்ல வரக்கூடிய கருத்துக்கள், ஆதாரங்களை பார்த்து நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கிறது, இது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒன்று என்பதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் திருக்குர்ஆனுக்குள்ள சிறப்புகள்ல மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கிய காலம். இப்போது இந்த திருக்குர்ஆன் இறங்கிய காலம் அல்லாஹ்வுடைய இந்த ரமதானுடைய மாதம், நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம், மிக சிறப்புக்குரிய ஒரு மாதம். எனவே சிறப்புக்குரிய மாதத்துல சிறப்பான ஒன்று இறங்கிக்குது, அதான் திருக்குர்ஆன். எனவே இந்த திருக்குர்ஆனின் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த திருக்குர்ஆன் இறங்கிய நாள் எப்படி? மாதத்தை பொறுத்தவரையில, காலத்தை பொறுத்தவரையில சிறப்பான ஒரு காலம். திருக்குர்ஆன் இறங்கிய நாள், இந்த நாளை பொறுத்தவரை அதுவும் சிறப்பான உண்டு. என்ன நாள்? லைலத்துல் கத்ர். அதாவது கண்ணியத்துக்குரிய 1000 மாதங்களை விட கண்ணியத்துக்குரிய அந்த இரவுடைய சந்தர்ப்பத்துல
திருக்குர்ஆன் இறங்கிச்சு பாருங்க. அப்ப இறங்கிய மாதமும் சிறப்பானது, இறங்கிய நாளும் சிறப்பான நாள். இதுல ஒரு கேள்வி வருது, நான் ஏற்கனவே சொல்லி இப்ப நான் நினைக்கிறேன். இப்ப அதாவது அல் குர்ஆன் இறங்கியதாக வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இறங்கின அர்த்தம் விஷயம் வந்து 7ஆம் வானத்திலிருந்து அல்லாஹ்வுல் மஹ்பூல் இந்த பட்டோலையிலிருந்து அடிவானத்துக்கு இறங்கிய காலம்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற சம்பந்தமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சென்ற வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். எனவே இறங்கிய நாளும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள். எனவே இந்த குர்ஆனின் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம், அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், இக்ராஉல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதுங்க, நாளை மறுமையில் அது எங்களுக்கு சிபாரிசு செய்யும், எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். இந்த உலகத்துல நாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கணும்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோம். நம்ம என்ன செய்யறோம் என்றால், எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர் யாராவது இல்லையா, கோல் அடிச்சு பார்ப்போம், யாராவது இருக்கிறாங்களா, ஒரு கோல் ஒன்று போட்டு பார்ப்போம், யாராவது எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்களா, இந்த கஷ்டத்துடைய சந்தர்ப்பத்திலிருந்து யாராவது விடுபடுறதுக்கு உதவி செய்வாங்களான்னு நம்ம நினைப்போம். நாளைக்கு மறுமையில் எவ்வளவு கஷ்டமான சந்தர்ப்பம், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நாள்ல எங்கட பெற்றோர் எங்களை விட்டு ஓடுவாங்க, நம்ம பெற்றோரை விட்டு ஓடுவோம், தாயை ஓடுவாங்க, தந்தையை ஓடுவாங்க, சகோதரர்கள் ஓடுவாங்க, ஏன் எங்களோட அன்பாக இருக்கக்கூடிய மனைவி ஓடுவாங்க, எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் ஓடுவாங்க. தனி மரம். அந்த நேரத்துல நம்ம தனி மரமாக நிற்போம். அந்த சந்தர்ப்பத்துல நம்ம எனக்கு யாராவது பேசுறதுக்கு இருக்கிறாங்களா என்று நாங்க நினைக்கலாம். திருக்குர்ஆன் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இந்த உலகத்தில் நம்ம ஒரு போலீஸ்ட நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதையும் விட இந்த உலகத்துல எங்களுக்கு பெற்றோர் இருப்பாங்க, இந்த உலகத்துல எங்களுடைய சகோதரர்கள் இருப்பாங்க, எங்களுக்கு பக்கத்துல மனைவி இருப்பாங்க, எங்களுக்கு உதவி எங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. நாளைக்கு மறுமலை யார் இருப்பாங்க? நாங்க செய்த நன்மைகள் தான் எங்களுக்கு ஹெல்ப்பா வரப்போகுது, உதவியாக வரப்போகுது. எனவே இது விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே நேரத்துல வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான மற்றும் ஒரு சிறப்பு தான், அதாவது இந்த திருக்குர்ஆன் ஓதுறதை பொறுத்தவரையில இது பெரிய ஒரு மகத்துவமான ஒரு இபாதத், ஒரு அமல், மகத்துவமான இதற்கு கிடைக்கின்ற நன்மையை பாருங்க. இதற்கு அல்லாஹ் தஆலா அது தன்னுடைய நன்மைகளை வாரி வழங்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யாராவது ஒரு எழுத்து ஒரு வசனம் அல்ல, ஒரு பக்கம் அல்ல, ஒரு எழுத்தை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவருக்கு ஒரு நன்மை இருக்கின்றது, அந்த ஒரு நன்மை 10ஆக மாறிவிடும். அப்படினால் ஒரு எழுத்துக்கு 10. ரசூலுல்லாஹ் குறிச்சு சொல்றாங்க, இன்னும் தெளிவுபடுத்துறாங்க. அலிஃப் லாம் மீம் என்பது நான் ஒரு சொல் என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்ற ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்றதை பார்க்கலாம். எனவே அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? 30 நன்மை கிடைக்கும். யார் இப்படி தருவாங்க எங்களுக்கு? இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வாரி தர்றது யாரு? அல்லாஹ்வை தவிர வேறு யார் தருவாங்களா? நாங்க இன்றைக்கு சர்வசாதாரணமா ஒரு தொழில் செஞ்சு வச்சுக்கிறோமே, கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரும் வரைக்கும் கஷ்டப்படுறோம். கூடுதலாக இருந்தால் சாதாரணமா 1000 ரூபாய் 2000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கலாம் சில நேரங்கள், இதையும் தாண்டி கிடைக்காது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு எழுத்து ஓதப்ப உனக்கு 10 நன்மை. ஒரு பக்கம் ஓதினா ஒரு பக்கத்துல சாதாரண எத்தனை நன்மைகள் இருக்கும்? ஆயிரக்கணக்கான நன்மைகள் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பக்கத்தின் மூலமாக நம்ம அடைந்து கொள்கின்றோம். எனவே இது விடயத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாருங்க சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆனுக்கு கிடைக்கின்ற மற்றும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு தான், அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து கொண்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனை ஓதுகின்றார்களோ, ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்களுக்குள் அவர்களுக்குள்ள படிச்சு கொண்டு அவர்களுக்குள்ள திருக்குர்ஆனோடு சில விஷயங்களை பேசிக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு படிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில இல்லா நஸரத் அலைஹிமுஸ் ஸகீனா, அமைதி அவர்களுக்கு இறங்கும். அல்லாஹ்விடமிருந்து அமைதி இறங்கும். உண்மையாகவே இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு வகுப்புக்கு இருந்து பாருங்க, ஒரு குர்ஆன் வகுப்புக்கு இருந்து பாருங்க, ஒரு தஜ்வீத் வகுப்புக்கு இருந்து பாருங்க.
எங்களோட உள்ளத்தில் எப்படியெல்லாம் அமைதி கிடைக்கும் என்று புரிஞ்சு கொள்ளலாம். உண்மையா இது எந்தவித சந்தேகம் இல்லை. அல்லாவுடைய ஹதீஸ், அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ் ஒரு போதும் பொய்யாகாது, சந்தேகமே அல்ல. நான் சொல்றோம், இதை உணர்ந்து பார்க்க முடியும் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே. குர்ஆன் கிளாஸ்ல, அல்லாவுடைய குர்ஆனை பத்தி படிக்கிற கிளாஸ்ல இருந்து பாருங்க, உண்மையாகவே வகுப்புகள் இருந்தால் எங்கட மனசுக்கு அமைதி தான் வரும். அதே போல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகசியத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அந்த அருள் அந்த மக்களை படிக்கக்கூடியவங்களை சூழ்ந்து கொள்ளும். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்துல பெருமையாக பேசும். பாருங்க, என்னுடைய நீங்க சொன்னீங்களே உலகத்துல அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்வாங்கன்னு, பாருங்க என்னுடைய இந்த அடியார்களை பாருங்க, திருக்குர்ஆனை படிக்கிறாங்க, திருக்குர்ஆனை படிச்சு திருக்குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்களை சட்டத்திட்டங்களை படிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதை முராஜா பண்றாங்க, அதை அவங்களுக்குள்ள மீட்டிக்கொள்றாங்க என்று அல்லாஹ் பெருமையாக பேசுவான்ன்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எதுக்கு கிடைக்குது? இந்த திருக்குர்ஆன் ஓதுறது கிடைக்கிறன்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. கடைசியாக ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த வகுப்பு முடிச்சு கொள்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன ஓதுறத்தை பொறுத்தவரையில சில நேரங்கள் எங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு திருக்குர்ஆனை திறமையாக ஓத தெரியாமல் இருக்கு வச்சுக்கலாமே. எனக்கு திருக்குர்ஆன் ஓத தெரியாது, ஓத தெரியும், கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு, திக்கி ஓதுறேன் என்று நம்ம நினைப்போம். ஆனா திக்கி ஓதுறவங்களுக்கு 2 நன்மை இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். யார், அதாவது மல்மாஹிருபில் குர்ஆன், குர்ஆனினை அதாவது திறமையாக ஓதக்கூடியவர், மனநமிட்டின திறமையாக ஓதக்கூடியவரை பொறுத்தவரையில அவர் யாரோடு இருப்பார் என்றால் சங்கை மிக்க மலக்குமார்களுடன் இருப்பார். சங்கை மிக்க மலக்குமார்களுடன் அவர் இருப்பார் நாளை மறுமையில். யாரெல்லாம் திக்கி கஷ்டப்பட்டு திருக்குர்ஆனை ஓதுறாங்களோ அவருக்கு 2 நன்மைகள் கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். அதுல முதல் நன்மை, ஆசையோடு ஓதுறாரு, அதற்காக நன்மை கிடைக்கிறது. 2வது நன்மை ஓதுறதுக்காக கிடைக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நாங்க எனக்கு திக்கி தான் ஓதப்படுது, எனக்கு வெக்கமாயிருக்குதுன்னு சொன்னால் ஒரு போதும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதா? எனது கடமை என்ன? நான் குர்ஆனை படிக்கிறது பள்ளிக்காவது போகணும். பள்ளியில் இருக்கக்கூடிய அதாவது பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல கொஞ்சம் திருக்குர்ஆனை ஓத தெரிஞ்ச இடத்துல போய் நாங்க திருக்குர்ஆனை கட்டாயமா ஓத தெரிய வேண்டும், படிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நம்ம இது விஷயத்துல பொடுபோக்காக இருந்தோம் என்றால் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல நம்ம எந்த சாட்டு போக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்வேனே, குர்ஆனை படிக்கிறதுக்குரிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு நான் வழங்கியிருந்தேன், நீ படிக்காமல் விட்டு விட்டாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நம்ம மறுக்க வேண்டியது. கடைசியாக ஒரு ஹதீஸை கூறிவிட்டு நான் என்னுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நன்மை நண்பர்களே, தோழர்களே, இது சம்பந்தமா வரக்கூடிய சிறப்புகள்ல மற்றும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு தான் திருக்குர்ஆனை இந்த உலகத்துல மனநமிடக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு. இந்த உலகத்துல மனநமிடக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற சிறப்பு என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான், இக்ரா வர்தகி, நீங்க ஓதி என்ன செய்யுங்க, உயர்ந்து கொண்டே போங்க. கமா குன்த துரத்தில் ஃபீ தாரித் துன்யா, உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க எப்படி ஓதினீங்களோ அதே மாதிரி நீங்க இங்க தரத்திலாக சரியான முறையில் நீங்க ஓதுங்க, ஓதி உயர்ந்து கொண்டே போங்க. அவரோட அந்தஸ்து நாளை மறுமையில் ஓத ஓத ஒவ்வொரு வசனத்தை ஓத ஓத அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். அவங்க என்ன செய்வாங்க? அப்ப நாளை மறுமையில திருக்குர்ஆனை மனநமிட்டு திறன்மையாக ஓதக்கூடியவர்கள் இப்ப அவர்களுக்கு கிடைக்கின்ற பிரயோசனம் பாருங்க. அப்ப திருக்குர்ஆனை மனனம் என்ற விஷயத்துல நாங்கள் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும்? ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்றாங்க, ஃபஇன்ன மன்சிலத்தக, உங்களோட இடம் எங்க தெரியுமா? நீங்க எங்க நிப்பாட்டுறீங்களோ அந்த இடம் தான் உங்களுடைய இடம் என்றாங்க. அப்ப நம்ம 30 ஜுஸு குர்ஆனையும் மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நாங்க எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்களாக உயரத்தில் இருப்போம் என்றதை நம்ம எங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாளை மறுமையில் அதுதான் மக்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான சிறப்புகள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருக்குர்ஆன் விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திருக்குர்ஆனை படிக்கக்கூடிய விஷயத்துல, மனநமிடக்கூடிய விஷயத்துல நம்ம கட்டாயம் கவனம் செலுத்தணும். இது எப்போதும் இது நோன்பு காலத்துக்கு மட்டுமல்ல சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இது எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான
அதாவது மிக முக்கியமான ஒரு வகுப்பண்டத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலப்பகுதியில இன்னும் இந்த நோம்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த புத்தகத்தில் நாங்கள் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.